நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். இந்த பரிசுத்தத்திற்கென்றுதான் நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். தேவ ஜனமே, ஆண்டவருடைய மகனே, ஆண்டவருடைய மகளே, நீ பரிசுத்தத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். பரிசுத்தத்தோடு தான் உன் தேவனை நீ மகிமைப்படுத்த முடியும். அந்த பரிசுத்தத்துடன் தான் நீ வாழ வேண்டும். அதற்கென்று தான் நீங்களும் நாமும் இந்த பூமியிலே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். பாவமும் அக்கிரமும் விபச்சாரமும் வேசித்தனமும் குடி வெறியும் சொல்லனா காம இச்சைகளும் நிரம்பிருக்கிற இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில், அவர்கள் மத்தியில் நீங்களும் நாமும் ஏன் பிரித்தெடுக்கப்பட்டோம்? தேவன் விரும்பும் பரிசுத்தத்தை நாம் நமது வாழ்க்கையில வெளிப்படுத்துவதற்காகவே பிரித்தெடுக்கப்பட்டோம். எல்லோரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மறந்துடாத, நீ ஏதோ ஒரு கிறிஸ்தவ பெயர்களிலே நடக்கலாம் என்பதற்காக நீ கிறிஸ்தவளாய் நீ பிரித்தெடுக்கப்படவில்லை. நாம் முழுவதும் இந்த உலகத்துக்கு செத்தவர்கள். நாம் தேவனுக்கென்று மறுபடியும் பிறந்தவர்கள். பரலோக ஜீவ புஸ்தகத்தில் பெயர்கள் எழுதப்பட்டவர்கள். தேவனுடைய சொந்த ஜனம். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். நல்லது. இந்த பரிசுத்தம் எப்படி ஆரம்பமாக வேண்டும்? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பரிசுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டுமென்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் அதை வேதத்தில் நமக்கு வெளிப்படுத்துகிறார். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பைபிள் சொல்லுகிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல மாறாக பரிசுத்தத்திற்கே நம்மை அவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் நீ பிரித்தெடுக்கப்பட்டது எதற்காக தெரியுமா? நீ எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன தெரியுமா? நான் அசுத்தத்திற்கல்ல, நான் பாதாளத்திற்கல்ல, கெட்ட நடத்தைக்கல்ல, தாறுமாறான வழிக்கல்ல, துன்மார்க்கமான வழிக்கல்ல, துரோகமான ஒரு வழிக்கல்ல, நான் பிசாசின் மகளாய் இருப்பதற்கல்ல, நான் படுகுடியான ஒரு வழிகளுக்கல்ல, அசுத்தத்திற்கல்ல, மாறாக பரிசுத்தத்திற்கே நான் அழைக்கப்பட்டவன் என்பதை நீ தீர்மானிக்க வேண்டும். இந்த தீர்மானம் நீ படிக்கிற இடத்தில் எடுக்க வேண்டும், நீ வேலை செய்கிற இடத்தில் எடுக்க வேண்டும், நீ பழகும் இடத்தில் எடுக்க வேண்டும். என்றால் பாவம் எந்த இடத்தில் உன்னை அழைக்கலாம். ஆனால் நான் அசுத்தத்திற்கல்ல, நான் பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்டவன், நான் பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்டவள். இந்த உணர்வு உங்களுக்கு எந்த நிமிஷமும் இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பரிசுத்த அலங்காரங்களை கொண்டு வருவார். நான் அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே என்று தீர்மானித்த ஒரு வாலிபனை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த வேத புத்தகத்தில் அடையாளம் காட்டுகிறார். யார் அந்த வாலிபன்? அவன்தான் யோசேப்பு. 17 வயது நிரம்பிய யோசேப்பு தன் நாட்டிலிருந்து தேவனால பிரித்தெடுக்கப்பட்டவன். தன்னுடைய தாய் தகப்பனிடத்திலிருந்து யோசேப்பு பிரித்தெடுக்கப்பட்டவன். தன்னுடைய அண்ணன் தம்பி இடத்திலிருந்து யோசேப்பு பிரித்தெடுக்கப்பட்டவன். பார்த்தீர்களா? தேவன் எல்லோரையும் பிரித்து எடுக்கிறார். இதோ யோசேப்பு எகிப்தில ஒரு அதிகாரியின் வீட்டில, போத்திபார் என்னும் அதிகாரியின் வீட்டில ஒரு அடிமை வேலைக்காரனாக யோசேப்பு இருந்தான். அவன் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன். தேவனுடைய திட்டத்திற்கென்று அவன் அழைக்கப்பட்டவன். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, தம்பி, தங்கச்சி, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், நீங்கள் இந்த உலகத்தில் ஆரம்பம் முதல் பெரிய தலைவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பெரிய பதவியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பெரிய ஆட்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ சாதாரண ஒரு இடத்துல கூலி வேலை செய்கிறவனாக அல்லது ஒரு வேலையை பயிற்றுவிக்கிறவனாக, கற்றுக்கொள்கிறவனாக, ஒரு சாதாரண தினக்கூலியாக கூட நீ இருக்கலாம். ஆனால் நீ தேவனால பிரித்தெடுக்கப்பட்டவன்.
நீ பிரித்தெடுக்கப்பட்டவள். படிக்கிற வயதில் நீ இருக்கலாம், ஆனால் நீ தேவனால பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவள். அதை உன் உள்ளத்தில் நீ வைக்க வேண்டும். இது யோசேப்பு ஒரு வேலைக்காரனாக இருந்தான், ஆனால் அவன் தேவனால பிரித்தெடுக்கப்பட்டவன். அவனுக்கென்று தேவன் எகிப்திலே ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். பிசாசு யோசேப்பை சந்தித்தான். உங்களையும் கூட பிசாசு வேலை செய்கிற இடம், போகிற இடம், வருகிற இடம், படிக்கிற இடம், பழகிற இடம், எந்த இடத்திலும் பிசாசு உங்களையும் சந்திப்பான். யோசேப்பை பிசாசு எப்படி சந்தித்தான்? ஒரு பெண்ணின் வழியாக. உங்களை கூட பிசாசு ஒரு பெண்ணை பயன்படுத்தி சந்திப்பான், ஒரு ஆணை பயன்படுத்தி உங்களை சந்திப்பான். எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் பிசாசு அதை உங்களுடைய வாழ்க்கையை சூறையாடுவதற்கு சந்திக்க அவன் பயன்படுத்த முடியும். இதோ யோசேப்பு வேலை செய்கிற இடத்துல அவனுடைய எஜமானி வழியாக பிசாசு யோசேப்பை சந்தித்தான். பாவம் செய்யும்படி அந்த எஜமானி யோசேப்பை தூண்டினாள், யோசேப்பை கட்டாயப்படுத்தினாள், வற்புறுத்தினாள். இப்படி பிரித்தெடுக்கப்பட்ட அந்த வாலிபன் பாவம் செய்யும்படி தன் எஜமானியே தன்னை அழைக்கிறாள். அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தின் கடைசி பகுதி, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு ஈடுபட்டு என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? கவனித்து பார்த்தீர்களா? வேலைக்காரன் சொல்றான் எஜமானியை பார்த்து, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு ஈடுபட்டு, அக்கிரமங்களுக்கு ஈடுபட்டு என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? ஏன் இந்த சத்தியத்தை யோசேப்பு சொன்னான் என்றால், யோசேப்பு தேவனுக்கென்று தான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் வேலைக்காரனா இருந்தாலும் தன்னை அழைத்த தேவன் பரிசுத்தர், நானும் பரிசுத்தரா இருக்க வேண்டும் என்பதில் அவன் வைராக்கியம் உள்ளவனாயிருந்தான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன்னை பாவம் அழைக்கிறது, நீ இப்படி மறுப்பு தெரிவிக்க நீ தயாரா இருக்கிறாயா? ஒரு பெண்ணின் வழியாக பாவம் உன்னை அழைக்கிறது, அதனால உன் படிப்பு கெட்டு போகிறது, உன் எதிர்காலம் கெட்டு போகிறது. ஒரு ஆணின் வழியாக உன்னை பாவம் அழைக்கிறது, உன்னுடைய குடும்ப சூழ்நிலையே மாறிவிடுகிறது. உன் தாய் தகப்பனை எதிர்த்து நிற்கிறாய். நீ எங்கே போகிறாய், எங்கே வருகிறாய், யாரோடு பேசுகிறாய் என்று நீ பல குழப்பத்துக்குள் உள்ளாகிறாய். நீ பொய் சொல்லுகிறாய், நீ யார் யார் மேல கதை கட்டி பேசுகிறாய், திடீரென்று எதிர்த்து நிற்கிறாய் உன் அம்மா அப்பாவை, உன் மனைவியை நீ ஏமாற்றுகிறாய், உன் புருஷனை நீ அவமதிக்கிறாய். ஏன் தெரியுமா? ஏதோ ஒரு வஞ்சனை உன்னுடைய இருதயத்துக்குள்ள நுழைகிறதுனால. யோசேப்பு அந்த குழப்பங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கல. பாவத்தை, பிசாசை யோசேப்பு எதிர்த்தான். என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? பார்த்தீங்களா? அவன் எதிர்ப்பு தெரிவித்தான். அதோடு மாத்திரமல்ல, அந்த பாவம், அந்த இச்சை, அந்த கெட்ட நடத்தை மீண்டும் ஒரு முறை அவனை கட்டாயப்படுத்த அது முயற்சி செய்தது. ஆம், உன்னை திரும்பவும் ஒரு முறை பிசாசு, இச்சை உன்னை தொடரலாம், உன்னை திரும்பவும் தொடரலாம். யாரோ ஒரு ஆண் உனக்கு திரும்பவும் செல்போனில் பேச நினைக்கலாம், யாரோ ஒரு பெண் திரும்ப உன்னிடத்துல செல்போனில் பேச நினைக்கலாம், அல்லது உன்னுடைய வாழ்க்கையில குறுக்கிட நினைக்கலாம், உன்னோடு ஏதோ ஒரு விதத்துல அவர்கள் ஈடுபட நினைக்கலாம். நீ என்ன செய்ய போகிறாய்? பிரித்தெடுக்கப்பட்டவன் என்ன செய்தான்? ஆதியாக 39ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். பைபிள் சொல்லுகிறது, முதலாவது யோசேப்பு மறுப்பு தெரிவித்தான். இரண்டாவது யோசேப்பு என்ன செய்தான் தெரியுமா? அந்த இடத்தை விட்டு யோசேப்பு ஓடிவிட்டான். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா! பார்த்தீர்களா? அதே தெருவில் யோசேப்பு சுற்றி கொண்டிருக்கவில்லை. அதே ஆணோடு, அதே பெண்ணோடு பல மணி நேரம் செல்போனில் யோசேப்பு மணிக்கணக்கா பேசிக் கொண்டிருக்கவில்லை. அதே வீடுகளில் உட்கார்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருக்கவில்லை. அதே வீதியில சுற்றி கொண்டிருக்கவில்லை. அதே ஆட்களை வருவார்களா போவார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கவில்லை. நீ பரிசுத்தத்தை விரும்பலாம், ஆனால் அந்த பரிசுத்தத்தை தேவன் உனக்கு தர வேண்டும் என்றால் அதுக்கு நீ செய்த முடிவு என்ன? நீ எடுத்த தீர்மானம் என்ன?
அன்பான வாலிப சகோதரனே, சகோதரியே, இரட்டை வாழ்க்கையிலே நீ ஆண்டவருடைய மகனாய் மகளாய் வாழலாம் என்று நினைக்கிறாயா? இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே அல்லது நான் ஒரு பெரிய ஊழியக்காரையா வர வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா? நீ இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு வந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறாயோ? அல்லது நீ இரட்டை வாழ்க்கையில் இருந்து கொண்டே நான் ஒரு மேலான வாழ்க்கை அடையணும் என்று நீ நினைக்கிறாயோ? அது உன்னால முடியாது. அது உன்னால முடியாது. உன்னுடைய தீர்மானங்கள் எல்லாம் கற்பனை கனவுகளாய் போகும். உன் எண்ணங்கள் எல்லாம் தவிடு பொடி போல உடைந்து போகும். உன்னையே நீ மல்லாந்து படுத்துக் கொண்டு காரி உமிழ்ந்தவளாய் நீ ஒரு நாள் மாறி போவாய். இந்த சமுதாயத்தில் இரட்டை வாழ்க்கை, இருமணம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவன் என்று தேவன் சொன்னார். யோசேப்பு முதலாவது எதிர்ப்பு தெரிவித்தான் பாவத்திற்கு. இரண்டாவது என்ன செய்தான்? அந்த இடத்தை விட்டே ஓடிவிட்டான். காரணம் என்ன? நான் அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கென்றே நான் அழைக்கப்பட்டவன் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். நடந்தது என்ன? தேவனுக்கென்று வைராக்கியமாய் நடந்து கொண்ட அந்த வேலைக்காரன் யோசேப்பை கர்த்தர் தன் கையில எடுத்தார். அவனை எந்த நாட்டிலே வேலைக்காரனா இருந்தானோ அதே நாட்டிலே பிரதம மந்திரி சிங்காசனத்தில் கர்த்தர் யோசேப்பை உட்கார வைத்தார். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா! இதுதான் பரிசுத்தத்திற்கு கிடைத்த மகிமையான ஒரு பரிசு. என் அருமையான சகோதரனே, சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் போதனை என்பது உங்களை சந்தோஷப்படுத்தும் ஒரு நாடக மேடை அல்ல. இயேசு கிறிஸ்துவின் போதனை என்பது உன்னுடைய நேரத்தை நீ செலவிடுவதற்காக அது உனக்கு போதிக்கப்படுகிற ஒரு போதனை அல்ல. இயேசு கிறிஸ்துவின் போதனை என்பது ஏதோ போதிக்கிறவர்களுடைய மேன்மைகளை நீங்கள் எல்லோரும் மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக போதிக்கப்படுகிற ஒன்றுமல்ல. நீங்கள் தேவனுக்கென்று நீங்கள் மனம் திரும்பி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அழிந்து போகும் உலகத்திற்காக அல்ல, நித்திய வாழ்வுக்கென்று நீ சொந்த மகனாய் மகளாய் வாழ்வதற்காக நீ பிரித்தெடுக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனை. இந்த உலகத்தில் நீ உயர்த்தப்படுவாய். நீ எந்த தெருவிலே தேவனுக்கென்று வைராக்கியமாய் நிற்பாயோ, எந்த கல்லூரியில, எந்த வீட்டில, எந்த இடத்துல நீ தேவனுக்கென்று நிற்பாயோ அங்கே உன்னை கர்த்தர் கனம் பண்ணுவார். யோசேப்பை கனம் பண்ணினார். பார்த்தீங்களா? அன்பான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, நான் அசுத்தத்திற்கு அல்ல, நான் பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டவன் என்பதை யோசேப்பு உணர்ந்தான். 1 பேதுரு 1:15 வசனத்தை பாருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அன்பான விசுவாசியே, உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளாதே. நீ பரிசுத்தமா இருக்க வேண்டிய இடம் ஆராதனை செய்கிற ஆலயம் என்று நினைத்திடாத. நீ பரிசுத்தமா இருக்க வேண்டிய இடம் நற்செய்தி கூட்டம் நடக்கிற மைதானங்கள் என்று மாத்திரம் நினைச்சிடாத. இந்த 2 இடத்துல மாத்திரம் தான் நான் அடக்க ஒடுக்கமா இருக்கணும் என்று கற்பனை பண்ணிடாத. யோசேப்பு பரிசுத்தத்தில் வைராக்கியமாக நின்ற இடம் எது? அவன் வேலை செய்கிற இடம். இதைதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிறார். எங்கே திரும்பினாலும் இச்சைகள், எங்கே திரும்பினாலும் காமம், எங்கே திரும்பினாலும் பொய், எங்கே திரும்பினாலும் விபச்சாரம், எங்கே திரும்பினாலும் அக்கிரமம் தான் இந்த பூமியின் உச்ச நிலையில இப்பொழுது இருக்கிறது. இதன் மத்தியில பரலோகத்தின் பூமி உண்டாக்கிய உயிருள்ள தேவனை ஆராதிக்கிற மகனே, மகளே, உனக்கு என்ன வேலை? இதன் மத்தியிலே நீ ஒரு பரிசுத்த விளக்காக நீ வாழ்ந்து காட்டணும். அதான் வேலை. ஆகதான் பைபிள் சொல்லுகிறது, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும், எல்லா இடத்திலும், படிக்கிற இடத்துல, வீட்டில, குடும்பத்துல, வெளியில, பழகிற இடத்துல, ஒருத்தரோட பேசும்போது கூட நீ பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். கண்ட விதமா பேசிடாத. கடைசியில் அந்த பேச்சை வைத்தே வாழ்க்கைக்கு வலை போட்டு விடுவார்கள் மற்றவர்கள். பரிசுத்தவன் பேச்சில் இருக்கணும்.
பரிசுத்தம் உன் சிந்தனையில் வரட்டும், பரிசுத்தம் உன் நடத்தையில் வரட்டும், பரிசுத்தம் வார்த்தையில் வரட்டும், பரிசுத்தம் பார்வையில் வரட்டும், பரிசுத்தம் உன் உள்ளத்தில் வரட்டும். பரிசுத்தம் உன்னுடைய வாழ்க்கையாக மாறி போகும். கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துவோம்.